வணக்கம் தம்பி. வணக்கம். என்ன வேணும்? மாப்பிளை வேணும். மாப்பிள்ளை என்ன இரும்புல செஞ்சு வச்சிருக்காங்க? இறுதி வரைக்கும் இரும்பு மாதிரி உறுதியா இருந்தா போதும். மாப்பிளை என்ன முழிக்கிறீங்க? நான் ஒரு கல்யாண புரோக்கர். இந்த வட்டாரத்துல ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுன்னா அது ராவோ பகலோ உடனே என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. எதுக்கு? மாப்பிளை தேடத்தான். இந்த கையால கல்யாணம் பண்ணி வச்சேன்னா 9வது மாசம் கை மேல பலனை பாத்துக்கலாம். ஏன்னா நான் அவ்வளவு கைராசிக்காரன். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை மாதிரி ஒரு மாப்பிளைய அடையணுங்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பின்னு பின்னுன்னு துடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, உள்ள இருந்து 9 போட்டோவை எடுக்கிறேன். 9 போட்டோலாம் வேணாம். மொத்தம் 9 போட்டோன்னு சொல்ல வந்தேன். முதல்ல அவர் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் அவர் பண்ணிக்கிடுவாரு. அவ்வளவுதானே? பாப்பாவுக்காக 10 போட்டோ வச்சிருக்கிறேன், பாருங்க. யோ ஐ அண்ணி. ஆமா, எனக்கு ஒரு நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு போட்டோ எடுத்துட்டு வந்தியாமே. வந்தேன். இனிமே மாப்பிளை மண்ணாங்கட்டி எங்க அப்பா கிட்ட வந்து சொன்ன நடக்கிறதே வேற. ஜாக்கிரதை. ஆமா, இவர்கிட்ட வந்து உட்கார்ந்திருக்கியே, என்ன விஷயம்? இத பாரு, இதையும் மனசுல வச்சுக்க. இவருக்கு பொண்ணு பார்த்தேன்னு செய்தி கேள்விப்பட்ட நடக்கிறதே வேற. மூஞ்சி பாரு, பொம்முன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு இனிப்பு கூட இல்ல. வேற கல்யாணத்தை எப்படி வேணாலும் பண்ணிக்கமா, ஆனா கமிஷனை மட்டும் மணி ஆர்டர்ல அனுப்பி வச்சிரு. இது மங்களூர் மாடசாமி மளிகை கடை வச்சிருக்கிறான். அது நீலகிரியாம்பாளையம் நீலகண்ட நிலக்கரி வியாபாரம். அது சேலத்துக்கு பக்கத்துல பூலவாடி பூமிநாதன். புண்ணாக்கு வியாபாரமா? ஏற்கனவே தெரியுமா? எங்க இருக்கான்? சந்து முனையில அடிச்சா வந்துருவான். அப்படியாப்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் வேணாம். சரி விடுங்க. அது அருப்புக்கோட்டை ஆனந்த ஆந்திரா பேங்க்ல வேலையா இருக்கிறான். பெத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா மத்ததெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறான். இவர் வர சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. வண்டியில இருங்க. அண்ணன் வேற பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு, பீடி குடிக்க முடியல. ஹாய் சின்மன், கம் ஹியர். வாயிலே வை மேன். ஓ, வீடியோ உன் வாயிலே வை மேன். அப்படியே வை, எடுக்காதே. Thank you. நோ மன்சன். ஓ, நோ மனுஷன் இல்ல மேன். நோ மென்ஷன் சொல்லு. நோ மன்சன். கஷ்டம். பட்டுமா? பை பை. என்ன சிகரெட் குடிச்சிட்டு போறா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கு மாத்தி பீடி குடிக்க வச்சிடலாம். ஏலே முத்துப்பாண்டி, ஆச்சி எங்கடா போச்சு உன் புத்தி? பொண்ணாடாவ அடுப்பத்த வைக்க வேண்டிய பொம்பளை சீரேட்டு பத்த வச்சுக்கிட்டு போறா. அவளை வேற நீ கட்டிக்கிறேன்னு சொல்ற? அவ சிகரெட்டு பிடிப்பாளோ சுருட்டு பிடிப்பாளோ, அவ என் மனசுல இடம் பிடிச்சிட்டா. நான் அவளை தான் கட்டிக்கிற போறேன். நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பாரு, அவளுகெல்லாம் கவுன மாத்திர மாதிரி கட்டிக்கிட்டவனே மாத்திருவாளுகன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் நடந்துச்சு, உன்னை ஊருக்குள்ளேயே சேர்க்க மாட்டோம். ஆமா, உங்களுக்கு அந்த தொந்தரவே கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு கல்யாணம் ஆனதும் நானும் அவளும் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆக போறோம். அடப்படா புரியாதவனே, போற ஊர் பேர் கூட சரியா தெரியலையே. அது அமெரிக்கா இல்லடா, அம்பேரிக்கா. எங்க சொல்லு? அமெரிக்கா. அம்பேரிக்கா. அமெரிக்கா. 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 உன் வாயில இதுதான் நுழைய, நாக்குல உப்பு வச்சு சுடணும். அமெரிக்கா எந்த நாட்டுல இருக்கு? தங்கச்சி, அண்ணே, என்னம்மா நீ மட்டும் வர்ற? மாப்பிள்ளைங்க ஏன் அழுகுற? என்ன நடந்துச்சு? அண்ணே,
அழுவுற? சொல்லுமா, என்ன நடந்துச்சு? சொல்ல போறியா இல்லையா? அண்ணே, நேத்துக்கு ஆரம்பிச்ச வாழ்க்கை இன்னைக்கு விடியறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுண்ணே. தங்கச்சி, என்னமா சொல்ற? ஆமாண்ணே, எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கண்ணே. எல்லாரும் நல்லவங்க மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டாங்கண்ணே. என் வாழ்க்கைய பாழாயிடுச்சுண்ணே. இந்த பாருமா, அவன் எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறது ஏன் பொறுப்பு. நீ தைரியமா இருமா. யாருப்பா அது? ஏங்க, இங்க ஆனந்தன் ஒருத்தர் இருந்தாரு, ஆனா இப்ப இல்ல. வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. காலி பண்ணிட்டாரா? இது அவர் வீடு தானே? யோ, இது ஏன் சொந்த வீடியா? வீட்டை வாடகை எடுக்கும் போதே இந்த ஊர்ல 1 மாசம் எடுத்தான். வந்த வேலை முடிஞ்சிருக்கான், வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். இல்லீங்க, நீங்க தெரியாம பேசுறீங்க. இது அவர் வீடு தான். சொன்னா நம்ப மாட்டிய. வீட்டை பத்திரத்தை வேணா காட்டட்டுமா? வேணாங்க. அவன் சரியான ஃப்ராடு போல இருக்கு. இவனோட 4-5 பேர் தேடி வந்துட்டாங்க. தங்கச்சி, நீங்க சொன்னபடியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப பேசினபடி பணத்தை பார்த்து கொடுத்துட வேண்டியது தானே? என்னது பார்த்து கொடுக்க சொன்ன? 100, 200, 400, இடையில 300. எங்க ஊர்ல 300 கிடையாது, 600. ஆக மொத்தம் 200 ரூபாய் ஆகி போச்சுது. என்னது? பாத்தியே, எங்க ஊர்ல 100 ரூபாயில 50 ரூபாய் மாதிரி. சரி, ரெண்டுக்கு சரியா போச்சு. ஏன் கொத்தர வேஷம் வேஷம்னு அலைவீங்க? கொடுத்த உடனே பேமெண்ட்டுக்கு நச்சரிப்பீங்க. ஆட என்னங்க நீங்க? வரதட்சணை கேட்டு புள்ளைக்கு அம்மாவா ஓவர் ஆக்டிங் பண்ணதுனால தானே அவங்க நம்புறாங்க. என்ன மாப்பிளைக்கு அப்பா மாதிரியாடா இருந்த நீ? ஊருக்குள்ள அம்மிக்கல்லு கொத்துற மாதிரி இருந்து உன் மூஞ்சி. ஐயோ, மூஞ்சியை பத்தி மாத்திரம் தயவு பண்ணி எதுவும் சொல்லிடாதீங்க, அவர் வருத்தப்படுவாரு. மூஞ்சியை பத்தி சொல்லாம இவன் மண்டைய பத்தி சொல்ல முடியும்? எதை பத்தி? மண்டை. என் காதுல வேற மாதிரி விழுந்துச்சு. எப்படி? கொண்டைன்னு. அப்படியே வச்சுக்க. சரி, இந்த கஸ்மாலங்களை தள்ளிட்டு போ. நீ ஐயாவே சொல்லிட்டாரு, வாமா தள்ளிட்டு போறேன். இந்த பாரு, வரும்போது இதுங்களை எப்படி அள்ளி கொண்டு வந்தியோ அதே மாதிரி போகும்போது வாரி கொண்டு போயிரு. அந்த ராஜா கண்ணுல தென்படவே கூடாது. போ போ, யார் கண்ணிலையும் தென்படக்கூடாது. நல்லா மூடிக்க முகத்தை. போகடா, போ. வெள்ளக்கண்ண பசங்களா, நீ யார பிஞ்சு தலையோட நிக்கிறவன்? ஓ, நீ ராஜபாட்டா? நியாயமா நீ எதுவுமே கேட்க கூடாது. கரும்பு தின்னது கூலி கேக்குற. ஐயா கிட்ட கேட்டு வாங்க. இந்தாப்பா, உனக்கு பேசின 10,000. 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. டேய், 20,000 ரூபாயா? 20,000 ரூபாய் முழுசா கொடுத்தா உனக்கு உட்கார்ந்து என்ன தெரியுமாடா? குடுக்கறத வாங்கிட்டு மூடிட்டு போடா. ஏன் தம்பி, இது உனக்கு பெருசா தெரியல? பண்ண தப்பும் பெருசாச்சுங்களா? புரியுது. போலீஸுக்கு தெரிஞ்சா 7 வருஷம், பொண்ணோட அண்ணனுக்கு தெரிஞ்சா ஏமலோகம். அந்த ரூட்ல போனா நமக்கும் வசதி, செலவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் எத்தனை நாளைங்க ஊருக்கு தெரியாம வாழறது? அப்ப பணத்தை இங்க வச்சுட்டு ஊர்ல போய் வாழு. தம்பி, இத இப்ப வச்சுக்க, தீந்து அப்புறம் திரும்பி வா. இன்னும் தரேன், இந்த புடி. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏதோ உங்களால முடிஞ்சதை பண்றீங்க. ஆனா எனக்கு என்னமோ வருத்தம் தான். என்ன தலைவரே சொல்றீங்க? இப்படி ஒரு பொய் கல்யாணத்தை நடத்தி இந்த ராஜாவோட தங்கையை வாழ வெட்டியாக்கி அதை பார்த்து அவன் தினம் தினம் சாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் தங்கச்சி தன்னை சாகடிச்சுக்கிட்டு அவனை காப்பாத்திட்டாளே. ஒரே நல்ல கதை முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு பொய் கல்யாணத்தை நடத்தி ராஜாவோட தங்கையை வாழ வெட்டியாக்கி அதை பார்த்து அவன் தினம் தினம் சாகணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் தங்கச்சி தன்னை சாகடிச்சுக்கிட்டு அவனை காப்பாத்திட்டாளே. ஒரே நல்ல கதை முடிஞ்சு போச்சு. எங்கடி போற? எங்க போகணுமோ அங்கதான் போறேன். புரியும்படியா சொல்லு. பிறந்த வீட்டை விட்டுட்டு ஒரு பொண்ணு நிரந்தரமா எங்க போவா? புருஷ வீட்டுக்கு. என்னையும் அப்படி நினைச்சுக்க. கட்டி வச்சது நாங்களா இருந்தா பொட்டி நிறைய நகை நட்டோட உன்னை அனுப்பி வச்சிருப்போம். ஆனா நீ
வாழ போற இடம் தெரியாமலேயே வாசப்படியை தாண்டியம்மா? இல்ல, தெரிஞ்சுதாமா போறேன். ஒரு பொண்ணு தன்னை கட்டிக்கிட்டவனை தொட்டா என்ன, தொட்டவனை கட்டிக்கிட்டா என்ன? புரியுது. நீ இப்ப ராஜா வீட்டுக்கு போற. ஆமா. உங்க அப்பா எப்பேற்பட்டவர்னு தெரியுமில்ல? தெரிஞ்சதுனாலதாம்மா போறேன். ஒரு அப்பாவி பொண்ணோட சாவுக்கு காரணம் உன் புருஷன் தான் நல்லா தெரிஞ்சுதான் போறேன். தாலி கழுத்துல ஏறிட்டதுனால தலையெழுத்தேற நீ வாழ வேண்டியதுதான். ஆனா எனக்கு நான் வரேன். இல்லடி, உங்க அப்பனே எதிர்த்துக்கிட்டு வாழ முடியுங்கிற தைரியம் உனக்கு இருக்கா? அப்பா என்ன போற இடத்துல எனக்கு புருஷனா வரப்போறவனே என்ன விரட்டி அடிச்சா கூட போராடி ஜெயிக்கணுங்கிற முடிவோட தான் போறேன். பட்டணத்துல படிச்சவளாச்சே, பண்பாட்டை மறந்திருப்பியோன்னு நினைச்சேன். உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த பலனை இப்பதாண்டி நான் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா, இப்படித்தான் நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே வைராக்கியம் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். போயிட்டு வாமா. இந்த வீட்டை கூட்டி கூட்டியே கூணு விழுந்துரும் போல இருக்கு. கூட்ட கூட்ட குப்பை குறைய மாட்டேங்குது. எங்கிட்டு கடந்தா வரும் அந்த குப்பை. இந்த வீட்டுக்கு சாக்கு வேற. கொண்டாங்க. எப்படி நல்லா இருக்க நீங்க வீடு கூட்டுற லட்சணம். பொம்பளை இல்லாத வீடுங்கிறது சரியா தான் இருக்கு. ஏய், என்ன நீ பாட்டுக்கு வந்த விளக்கு மாத்த போடணும் கூட்டிக்கு நிக்கிற? தெரியாம தான் கேக்குறேன். என்ன நினைப்பு நீங்க வந்திருக்க? இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணுங்கிற நினைப்புலதான். எது மருமகளா? இது எத்தனை நாளா? இன்னைக்கு நீ என்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தியோ அன்னையில இருந்துதான். அது என்னைக்கோ நடந்தது. அத மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட வம்புழக்க வந்தியா? அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல? ஆமையா, ஆடியில வித விதைச்சி ஐப்பசியில அறுவடை பண்றோமே அந்த மாதிரிதான். பழமொழியெல்லாம் சொல்லி நான் பயமுறுத்த முடியாது. ஒழுங்கா மரியாதை விளக்கு மாத்த போட்டு வீட்டுக்கு போ. இல்ல எனக்கு கட்ட கோவம் வராமா. வரட்டும், சந்தோஷம். கோவம் வந்தா சந்தோஷமா? ஆமா, உனக்கு கோவம் வந்தா எனக்கு முத்தம் கொடுப்பே. இப்ப வர்ற கோவத்துக்கு என்ன கொடுப்பனே தெரியாது. ஏயா எனக்கு என்னையா குறை? ஏதோ ஊர்ல உன்னை ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்களே, அதை நம்பி உனக்கு கழுத்தை நீட்டலான்னு வந்தா ரொம்ப ஓவரா போறியே. நீ என்ன சொன்னாலும் சரி, முதல்ல நீ இந்த நேரத்துல இங்க தனியா வந்து தப்பு. ஓ அந்தஸ்து வேற, என் அந்தஸ்து வேற. என்னையும் தண்ணியும் என்னைக்கு ஒன்னா கலக்க முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு. இத பாரியா, நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. நான் இங்க வரும்போதே ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஒண்ணு நீ என்ன ஏத்துக்கணும், இல்ல சாவு நான் ஏத்துக்கணும். என்ன சாவுக்குன்னு பயமுறுத்துற? அப்படி சொன்னா தங்க வச்சிருவனா? அதெல்லாம் இங்க நடக்காது. முதல்ல இங்க வா. வேணாங்க ராஜா, என்ன இதெல்லாம்? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஆள் என்ன ஊர் முன்னாடி தொட்டுட்டாரு. சுத்தமான தமிழ் பொண்ணு தொட்டவனை தான் கட்டிக்குவா, இல்ல தற்கொலை பண்ணிக்குவா. இப்ப சாவுதான் என் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. நில்லுமா, நீ உள்ள போ. டீச்சர், இந்த பொண்ணோட அப்பாவே இவளை கடத்திட்டு போக வந்தா கூட நீதான் அவளுக்கு ஆதரவு அளிக்கணும். புரிஞ்சுதா? என்ன யோசிக்கிற? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இவ அலட்சியப்படுத்தி இருந்தான்னா இந்நேரம் ஏதாவது மாடி வீட்டுக்கு மருமகளா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அர்த்தம் உள்ளதா எடுத்துக்கிட்டதுனாலதான் உன் வீடு தேடி வந்திருக்கா. ஒரு நல்ல நாளா பார்த்து இவ கழுத்துல தாலியை கட்டு. புரிஞ்சுதா? அவன் ஒண்ணு சொல்ல மாட்டா. நீ உள்ள போமா, நீ உள்ள போமா. அந்த பொண்ணை உள்ள போய் ஏதாவது மிரட்டின?